ஸோ வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ நம்ம டெய்லி குவிக் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மென்சுரேஷன் டாபிக்ஸ்ல 5வது செட்டு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 2-3 செட்டுமே 3-4 செட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால நம்ம அதை நீங்க கோ த்ரூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The perimeter of an equilateral triangle ABC is 22.2. அப்ப என்ன பண்றோம், perimeter of equilateral triangle ஃபார்முலா என்ன, 3a. அப்ப 22.2 வந்துருச்சா? அப்ப a which is equal to 7 3s are 21.4. நமக்கு a கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன கேக்குறாங்க, what is the area of the triangle, ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்க, இந்த இடத்துலயே வந்து அது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்ப ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஏரியா which is equal to √3/4 a square. ஸோ அப்ப என்ன போடலாம், √3/4 into 7.4 into 7.4. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாக்குறப்ப எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா √3 வச்சிருக்கனால நான் என்ன பண்றேன், இந்த √3 நான் அப்படியே ஸ்பெசிஃபையா வச்சுக்கிறேன். ஸோ அப்ப என்ன போடலாம், 2 2s are 4, 3 2s are 6, 0.7. அதே மாதிரி இங்கேயும் 2 அடிச்சேன்னா 3.7. சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு லாஸ்ட் நம்பர் 7 7 ஸ்கொயர்ல இருக்க ஒரே ஒரு நம்பர் 9 மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கிளியர். ஸோ அதாவது இந்த சம்ஸ் ஈஸி தான், பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே, நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் விடுங்க. இல்ல நான் இப்பதான் பிகினரா இருக்கேன்னா தாராளமா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா செட்லயும் ஒரு சம் இந்த கேட்ட மாடல் பா, எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த மாடல்ல சம்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு உருளை வடிவ கம்பியின் வெளிப்புற வளைப்பரப்பு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டருடைய அவுட்டர் சர்க்கம் ரேடியஸ், சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன சொல்றாங்க, 2200. அப்ப என்ன போடுறேன் அப்படின்னா 2πRH which is equal to 2200. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, லென்த் ஆஃப் த ராட், ஹைட் கொடுத்திருக்காங்களா, ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க, 60 சென்டிமீட்டர். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 into 22/7 into R கண்டுபிடிக்கணும். H என்ன அப்படின்னா 16 which is equal to 2200. இது 1 டைம், இங்க 100. ஸோ இது 1, இங்க என்ன வருது 50, இது 8, இங்க 25. அப்ப R equal to 25 into 7/8. ஸோ அப்ப எனக்கு என்ன வரும் 175/8. ஸோ அப்ப 1 எனக்கு என்ன வரும் 2 8s are 16. ரிமைனிங் 1 போயிடுமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் 21, 18 is 8. அப்ப ரிமைனிங் 7 இருக்கனால 21.8. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, 21.88. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A spherical tank has diameter of 10 meters. ஓகேங்களா? a spherical tank has diameter of 10 meters. ஒரு spherical tank அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதோடைய diameter கொடுத்திருக்காங்க. என்னப்பா கொடுத்திருக்காங்க, 10 meters. diameter equal to 10 அப்படின்னா R equal to என்ன வரும் 5. ஓகேங்களா? நம்ம அதோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா what is the volume of spherical tank, அதோட கெப்பாசிட்டி கேக்குறாங்க. அப்ப ஸ்பெரிக்கலோட ஃபார்முலா என்னப்பா, வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஃபார்முலா 4/3πr³. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன எடுத்திருக்க சொல்லியிருக்காங்க, 3.14. 3.141 இன்ட்டு R³ எனக்கு என்ன வருது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. சரியா? அப்புறம் என்ன பண்ணணும், இங்க 4/3 இருக்கு, இங்க 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125 வருதா, இங்க 5³ 125. அதான் எப்படி அப்ரோச் பண்றதா திரும்பவும் சொல்றேன், நல்லா பாருங்க. சோ நான் என்ன பண்றேன், டைரக்டா மல்டிப்ளை பண்ணாம 4/3 இன்ட்டு 3.141 இன்ட்டு 125 வா. சோ அப்ப 125 இன்ட்டு 4 எனக்கு என்ன வரும் 500. சோ அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் 500 இன்ட்டு 3.14/3. சரியா? இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 314 இன்ட்டு 5/3. சரியா? 1 3 is 3, இங்க 1 3 is 3, இங்க 0 போட்டீங்கன்னா 4 3s are 12.6. இந்த 5 அப்படியே இருக்கும். அப்ப 10465, 6 5s are 30, 4 5s are 20, 23. அப்ப 523 ஆன்சர் இருக்கா, 523ல. சோ அப்ப எனக்கு என்ன ஆன்சர்ப்பா 523.5. சரிங்களா? ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அதாவது நம்ம என்ன அப்படின்னா பை வந்து 22/7 கொடுத்துருக்காங்க, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதே ஒரு 3.14 கொடுத்தா நம்ம கஷ்டமாயிடும், நம்ம அடுத்த சம் போயிடலாம். அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். சம்ஸை ரீட் பண்ணுங்க, கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டேரக்டா என்ன பண்ணா இந்த மாதிரி இப்ப பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே கால்குலேட்டிவா கொடுத்தாங்களே தவிர ஒரு 4-5 சம் தான் கான்செப்ட் ஓரியன்டா இருந்துச்சு. 5 கியூப் மெர்ஜ் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க்ல வந்து நேற்று ஒரு தேர்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வாட்டர் டேங்க்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் தண்ணி வெளியில போகுது டைம், அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே பட் கால்குலேட்டிவா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 செட் வரைக்கும் போகும் மென்சுரேஷன். அப்போ 10 செட் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மென்சுரேஷன் டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா என்னன்னா அப்படியே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்பதான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அண்ட் தென் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வரும். கீப் சப்போர்ட் ஆன் அஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்
the sides of right angled triangle are ஓகேங்களா என்ன கொடுத்திருக்காங்க x plus 2 x plus 4 if the area of the triangle ஓகேங்களா the sides of the right angle triangle are x x plus 2 x plus 4 right angle triangle கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுதான் right angle triangle சார் இது இந்த x x plus 2 x plus 4 மூணு சைடு இருக்கு அதை நம்ம எப்படி சார் பிரிக்க எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எது லார்ஜஸ்டா இருக்கோ அதுதான் எனக்கு என்னவா இருக்கும் ஹைப்போடனியஸா இருக்கும் சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அதுதான் ஹைப்போடனியஸ் x plus 4 லார்ஜர் இது x இது x plus 2 நீங்க இந்த ரெண்டையும் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம் பட் லார்ஜர் சைடு மஸ்ட் பி a hypotenuse ஓகேங்களா கொடுத்துட்டாங்களா இப்போ என்ன சொல்லிருக்காங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னப்பா 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட் இதுதான் இங்க பேஸா வச்சிருக்கோம் இதுதான் இங்க ஹைட்டா வச்சிருக்கோம் ஓகே which is equal to 24 சரி அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படினா x² plus 2x which is equal to 48 அடுத்த டேர்ம் எனக்கு அதே மாதிரி என்ன வரும் x² plus 2x minus 48 which is equal to 0 சோ நான் என்ன பண்ண போறேன் மல்டிப்ளை பண்ணா minus 48 வரணும் plus பண்ணா 2 வரணுமா அப்ப 6 சாரி 8 into 6 எனக்கு என்ன வரணும் மைனஸ்ல வரணுமா அப்ப இங்க -6 இங்க x அப்ப இதே டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படினா x plus 8 into x minus 6 which is equal to 0 அப்ப நம்ம x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 6 போடலாமா ஏனா எனக்கு மைனஸ்ல ஆன்சர் நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல வர முடியாது அப்ப 6 இப்போ என்ன கேக்குறாங்க find its perimeter perimeter of right angle triangle சொல்றப்ப நமக்கு என்ன வருது அப்படினா இங்க 6 அப்ப இது 6 இங்க பாத்தீங்கன்னா 8 இங்க பாத்தீங்கன்னா 12 அப்ப 12 plus 8 20 20 plus 6 26 சரிங்களா சோ போன சம்மோட ஆப்ஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணையில வந்துருச்சு சோ ரைட் ஆன்சர் இஸ் 26 ஓகேங்களா கிளியர் எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் two cubes of edge 5 cm are joined to form a cuboid find the total surface area of the cuboid சரியா சோ நம்ம இதே மாதிரி சம் தான் பார்த்திருக்கோம் அதே தான் இங்க திரும்பவும் அதே மாதிரி கேக்குறாங்க பட் என்ன அப்படினா இதுக்கு முன்னாடி எல்லாமே lateral surface கேட்டிட்டு இருந்தாங்க பட் நமக்கு இப்போ என்ன கேக்குறாங்க lateral surface கேட்காம total surface area கேக்குறாங்க ஓகேங்களா கியூப் கொடுத்துட்டாங்களா two cubes of edge வந்து என்ன சொல்றாங்க இது ஒரு 5 cm இது ஒரு 5 cm நான் என்ன பண்றேன் ரெண்டையும் ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது ஒரு கியூபாய்டா கிடைக்குதா அதுதான் இங்க எழுதுறோம் ஒரு கியூபாய்டா கிடைக்குது ஆனா அந்த கியூபாய்டோட இது பாத்தீங்க அப்படினா 10 cm இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இப்போ என்ன கேட்க போறாங்க total surface area of the cuboid so அப்ப total surface area which is equal to 2 into LB plus BH plus HL which is equal to 2 into என்னப்பா பண்ணலாம் ஒரு நம்பர் வந்து 50 இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 25 இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 50 சோ அப்ப எனக்கு என்ன வருது 50 plus 60 60 plus 85 ஒரே நிமிஷம் ஓ இங்க 50 தானப்பா 50 ஓகேங்களா சோ 50 plus 50 125 அப்ப 2 into 125 which is equal to 250 clear right answer is option D ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க அடுத்து one diagonal சரியா ஒரு டயகனலோ பெரிமீட்டர் ஆஃப் தி ராம்பஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் மற்றும் சுற்றளவு முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 40 சென்டிமீட்டர் ஆகும் ஓகேங்களா ஓகே ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க ஒரு டயகனல் என்ன சொல்லியிருக்காங்க ஒன் ஆஃப் தி டயகனல் 16 சென்டிமீட்டர் அப்புறம் என்ன அப்படின்னா 4a which is equal to 40 ஏன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி ராம்பஸ் என்ன 4a ஏன்னா ராம்பஸோட எல்லா சைட்ஸுமே எனக்கு என்ன அப்படின்னா ஈக்குவல் அதனால என்ன பண்றோம் 4a equal to 40 அப்ப a equal to 10 அப்ப நமக்கு என்ன அப்படின்னா ஏரியா கேக்குறாங்க ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்னப்பா ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் half into d1 into d2 எப்பவுமே நீங்க பேஸ் into ஹைட் உங்களுக்கு ஹைட் கிடைச்சிச்சுனா நீங்க என்ன பண்ணிக்கலாம் குவாட்ரிலேட்டரல் என்ன குவாட்ரிலேட்டரா இருந்தாலும் பேஸ் into ஹைட்ங்கிறது அதோட ஏரியா பட் நமக்கு ஹைட் கிடைக்காது அதனால என்ன பண்றோம் d1 by d2 சோ அப்ப என்ன ஆன்சர் 4a² which is equal to d1 square plus d2 square இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா சைடுக்கும் இல்ல ராம்பஸோட டயகனலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சோ அப்ப என்ன பண்ண போறேன் 4a² அப்ப 4 into 10 square என்ன வரும் 100 ஒரு ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன இருக்கு 16 அப்ப 256 இன்னொன்னு பாத்தீங்கன்னா d2 square அப்ப 400 minus 256 which is equal to d2 square அப்ப 144 equal to d2 square அப்ப d2 which is equal to 12 சரியா இப்போ என்ன கேக்குறாங்க அதர் டயகனல் தானப்பா அதர் டயகனல் ஆன்சர் என்ன 12 is your right answer ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஓகே ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டல் பாக்ஸ் அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேக்குறாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன 2 into LB plus BH plus HL உங்களுக்கு A யோட வேல்யூ என்ன இருக்கு 84
பியோட வேல்யூ என்ன இருக்கு 45, ஹச்சோட வேல்யூ என்ன இருக்கு 20. ஓகே, சோ என்ன அப்படின்னா நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா, அப்ப 2 இன்ட்டு எல்பி என்னப்பா வருது 84 இன்ட்டு 45, பிஹெச் என்னப்பா வருது 45 இன்ட்டு 25, ஹச்எல் என்னப்பா வருது 25 இன்ட்டு 84. சரியா? ஓகே, நம்ம டேட்டா மல்டிப்ளை பண்ணாலும் சரி. இப்போ நான் என்ன பண்றேன் 5 வந்து இதில் ஃபர்ஸ்ட் காமனா எடுக்கிறேன். 5 காமனா எடுத்தா நீங்க எனக்கு என்ன வரும், இங்க 2ல இருந்து 5 வெளில எடுத்தா எனக்கு 10 மாடுமா, 2 5 ஆர் 10. அப்ப இங்க எனக்கு என்ன வருது 84 இன்ட்டு 9 பிளஸ் 9 இன்ட்டு 5, சாரி 25. ஏன்னா மல்டிப்ளை தான் எனக்கு ஒரு நம்பர் தான் எடுக்க முடியும். அப்ப 9 இன்ட்டு 25 பிளஸ் 5 இன்ட்டு 84. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது நம்பர் காமன் எடுக்க முடியுமா? 3 காமன் எடுக்கலாம்லப்பா. 3 காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வருது 2 3s are 6, 8 3s are 24. அப்ப 13 போட்டீங்கன்னா இங்க எனக்கு என்ன வரும் 28 இன்ட்டு 9 பிளஸ் 3 இன்ட்டு 25 பிளஸ் 5 இன்ட்டு 28. நம்ம கொஞ்சம் இப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? ஏன்னா எல்லாத்தையும் 2 நம்பரா மல்டிப்ளை பண்றதுக்கு இது ஈஸி. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 30 இன்ட்டு, ஓகேங்களா, 28 இன்ட்டு 9, 8 9s are 72. அப்போ ஒரு 180ல 72 ஆட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன வரும் 252 பிளஸ் 75 பிளஸ் 28 5 எனக்கு என்னப்பா 140. சரியா? அப்ப 140 215. நான் 215 ஆட் பண்ணிக்கலாமா? 215 ஆட் பண்ணா எனக்கு 7 6 4 வருமா? 4 இன்ட்டு 30. அப்ப 467, 7 இன்ட்டு 3 லாஸ்ட் நம்பர் 1ல தான் முடியும். 10 தான் ஆப்ஷன் இருக்கா? எஸ், இந்த ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அதே இது வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ். இது 2-3 மாடல் நான் உங்களுக்கு நடத்தி இருக்கேன். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த 4 வால்ஸ்ங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கும் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச். ஸோ அப்போ இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு வித் டைமென்ஷன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு என்னப்பா இப்போ தானப்பா பார்த்தோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு என்ன 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹச்எல். 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹச்எல். ஸோ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர். ஏன்னா ஒரு சின்ன நம்பர் இருக்கனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே பெரிய நம்பர் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். எல்லாமே 3 5 8 இருக்கனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் எல்லாத்தையும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இல்லை, எதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுதான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க அந்த போட்டுக்கிட்டா எனக்கு தான் சந்தோஷம். கமெண்ட்ல போட்டீங்கன்னா. ஓகேங்களா? சரி, a toy designer is making a spherical ball with a radius of 6 cm. What is the surface area of the ball? So toy எல்லாம் கொடுத்து நம்மள பயமுறுத்துறாங்க. ஒண்ணும் இல்ல, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன 4/r². அப்போ 4 இன்ட்டு 3.14. ஏன்னா அவங்க பையோட வேல்யூ என்ன சொல்றாங்க 3.14 இன்ட்டு r² என்ன 6 தானே. 6 இன்ட்டு 6 என்ன 36. அப்போ 6 4s are 24. 24 இங்க உங்க 3 4s are 120. அப்போ 120 plus 24 is 144 இன்ட்டு 314. ஸோ அப்போ இது ரெண்டையும் தான் நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் 144 இன்ட்டு 314. ஸோ 314 144. 4 4s are 16, 1 4 is 4 5, 3 4s are 12. அதே தான் இங்கேயும் வரப்போகுது 1 2 5 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 1 3 6 6 5 11, 5 4 9 9 1 10 12, 3 4 3 4 5 4 5 2.16. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர்? எஸ். ஓகே, ஸோ இதான் நம்ம என்ன அப்படின்னா 5 ஷிஃப்ட், அதான் 5 செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மென்சுரேஷன்ல டாபிக் வைஸ். சரியா? அடுத்த டாபிக் விஷயம் அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.